ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வரை தேவன் நம்மை கண்ணின் மணியைப் போல் பாதுகாத்தார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தார். பல போராட்டங்கள், பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், பலவிதமான சோதனைகள், ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததற்காக தேவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், துதிப்போம். வருகிற ஜூலை மாதத்திலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நமக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நாம் கருத்தாய் ஜெபிப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடியனுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய ஜெபங்களையும் அடியனுக்காக ஏறிடுங்கள். நான் உங்களுக்காக இப்போது ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான மத்தியான வேளையிலே அப்பா, இந்த ஜூன் மாதம் 1 தேதி தொடங்கி 30 தேதி வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ நாச மோசங்கள், தீமைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வந்தது எல்லாவற்றையும் மாற்றி போட்டு நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை அற்புதமாய் போஷித்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்டு அநேகருக்கு நீர் சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. வருகிற ஜூலை மாதத்தையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஜூலை மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளை தினத்திலே அந்த ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.